அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 6ஆம் தேதி 2025 வருடம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருச்சியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு முப்பெரும் விழா. அந்த விழாவில் 2 வகையான விருதுகளை எங்களுடைய அரசூர் பள்ளிகள் பெறுறது. முதல்ல பேரறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. இந்த விருது உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தரப்படுகிற விருது. தலைமை ஆசிரியருடைய தலைமைத்துவத்தால் அந்த பள்ளி அடைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அடிப்படையில், அளவுகோலின் அடிப்படையில் பெறப்படுகிற விருது. இந்த விருதை எங்களுடைய அரசூர் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கே கண்ணன் அவர்கள் பெறுகிறார். இந்த விருதுக்கு 10 லட்சம் ரூபா பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் கேடையும் கொடுக்குறாங்க. இந்த 10 லட்சம் ரூபா பள்ளியோட வளர்ச்சிக்கு, பள்ளியோட அக்கௌண்ட்டுக்கு தமிழக அரசு கொடுக்குது. இது மாதிரி 100 பள்ளிகளுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க. இது ஆண்டாண்டுக்கு நடக்கிறது. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி 100 நாள் சேலஞ்ச், அதாவது 100 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு திட்டம் வச்சு தொடக்கப்பள்ளிகளுக்கு. தொடக்கப்பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் வாசித்தல் திறன், கணிதத்தில் எண்களை அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லி ஒரு 100 நாள் சேலஞ்சுன்னு சொல்லி அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குது. எந்த தலைமை ஆசிரியர்கள் நாங்கள் பங்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களோ 100 நாள் கழித்து அந்த பள்ளியில் எந்த மாணவனை வேணாலும், அந்த பள்ளியில் வருகிற எந்த மாணவனை வேணாலும் அந்த பாடங்களை கொடுத்து அவங்கள படிக்க சொல்கிறது, எண்ணும் எழுத்தும் அடையாளம் காண சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சு பண்ணாங்க. அதில் நம்ம கோவை மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற பள்ளிகளில் எங்களுடைய அரசூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியும் ஒன்று. இந்த விருதும் அதே நாளில் அதே இடத்துல கிடைக்கிது. இந்த இடத்துல பள்ளி மேலாண்மை குழு சார்பிலும், பெற்றோராசிரியர் கழகம் சார்பிலும், முன்னாள் மாணவர்கள் கல்வி அறக்கட்டளை சார்பிலும் 2 பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், சீரிய முறையில் பள்ளியை நடத்தி வருகிற 2 பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.